இலங்கையில் இவ்வாரம். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். வென்னியில் முன்னெடுக்கப்படவுள்ள பாரிய நீர்ப்பாசன திட்டம், தமிழ் கட்சிகள் கடும் எதிர்ப்பு. மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் 1750 ரூபாய், ஒப்பந்தம் கைச்சாத்து. யுத்தத்தின் போது நிகழ்ந்த பாலியல் வன்முறைகள், ஐநா அறிக்கை கிடைக்கவில்லை என்கிறது இலங்கை அரசு. வடக்கில் உள்ள 2 முக்கிய தமிழ் அரசியல் கட்சிகள் அரசாங்கம் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ள நீர்ப்பாசன அபிவிருத்தி திட்டத்தை கடுமையாக எதிர்த்துள்ளன. போரினால் பாதிக்கப்பட்ட வென்னையில் உள்ள 2 மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறை மற்றும் பிற தேவைகளை நிவர்த்தி செய்வதே இதன் நோக்கம் என அரசாங்கம் கூறுகிறது. 2011ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்ட கிவுல் ஓயா அபிவிருத்தி திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி ஆகியன இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்துள்ளதோடு இது அந்த பகுதியின் இனப்பரம்பலை மாற்றும் திட்டம் என குற்றம் சாட்டியுள்ளன. கிவுல் ஓயா திட்டத்தை செயல்படுத்துவது வென்னி மாவட்டத்தில் பெரும் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் வலியுறுத்துகின்றார். இந்த கிவுல் ஓயா திட்டத்தின் ஊடாக ஏற்கனவே அங்கிருக்கின்ற 700 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் 2 போகம் செய்வதற்கான நீரையும் புதிதாக 1700 ஹெக்டேயர் நிலத்தை வயல் நிலமாக மாற்றி இன்னும் மீண்டும் குடியேற்றத்தை செய்வதற்கான ஒரு திட்டமாக இது கொண்டு வரப்பட்டிருப்பதாக இந்த திட்ட முன்மொழிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எங்களுடைய இந்த கிவுல் ஓயா திட்டத்தினுடைய நீரேந்து பகுதி வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்ளே வருகின்றது. அதற்காக 2021ஆம் ஆண்டு ஏற்கனவே மகாவலி எல்வலயத்துக்கு ஒதுக்கப்பட்ட காணிகளுக்கு மேலதிகமாக 6000 ஹெக்டேயர் நிலப்பரப்பை வனவள திணைக்களம் மகாவலிக்கு விடுவித்து கொடுத்திருக்கிறது. ஆனால் அங்கு பூர்வீகமாக வாழுகின்ற மக்கள் தங்களுடைய பூர்வீக காணிகளுக்கு போக தடை விதிக்கின்ற மகாவலி இந்த வனவள திணைக்களம் 1 ஏக்கர் காட்டை கூட தங்களோட சொந்த நிலத்தை 2014 கூகுள் மேப்பினூடாக பிரகடனப்படுத்தப்பட்ட வனவள திணைக்களத்துக்கு சொந்தமான காணி என்று சொல்லப்படுகின்ற மக்களுடைய காணிகளை துப்புரவு செய்ய விடாத இந்த வனவள திணைக்களம் 13000 ஏக்கர் ஒருத்தரும் கை வைக்காத காட்டை இந்த கிவுல் ஓயா திட்டத்துக்காக வழங்கியிருக்கிறது. ஆகவே இங்கு பாகுபாடு பார்க்கப்படுகிறது. இந்த கிவுல் ஓயா திட்டத்தினுடைய நீரேந்து பகுதி வவுனியா வடக்கிலே பல பூர்வீக நிலங்களையும் குளங்களையும் வயல்களையும் ஆக்கிரமிக்க இருக்கின்றது. ஆனால் பயன்பெறப் போகின்றவர்கள் இந்த குடியேற்றவாசிகள். கிவுல் ஓயா அபிவிருத்தி திட்டத்தை வடமாகாணத்தில் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் ஒரு திட்டம் என சுட்டிக்காட்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த திட்டத்தின் மூலம் சிங்கள குடியேற்றங்களே உருவாக்கப்பட உள்ளதாகவும் வலியுறுத்தியுள்ளார். Is a key problem with regards to that in the northern province, and we had been severely opposing this. Not only us, including members from the other Tamil parties representing the northeast have been severely opposing. Now if you look at that project, this is the official position of that project. The entirety of the settlements that are going to take place is Sinhalese, and that is one of the complaints that has come out from the environmental department. Has come out with a feasibility project analysis where they have pointed that out, saying that this is actually in violation of the constitution to carry out settlements like this. But that is the intention of the project. Now that sort of project coming under the Rajapaksas is something that we can understand. Not that we agree with it, we opposed it, we can understand. But this is coming under your government. You call the Rajapaksas racist. You call the government, you call the Rajapaksas racist, but you are doing it. And in addition to that, the Rajapaksas allocated 7 billion rupees to carry out this project. You have increased that by a further 2 billion. By a further 2 billion. Now how on earth can you expect us to accept this? Isn't this utter racism? What is the message you're sending us?
டித்வா புயலால் பெரும் பாதிப்பினை எதிர்நோக்கிய தமக்கு அரசாங்கத்தின் எவ்வித நிவாரணமும் கிடைக்காத மலையக மக்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய அதே நாளில் இயற்கை பேரழிவுக்கு பின்னரான இலங்கை அரசாங்கத்தின் நிவாரணப் பணிகளை சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியுள்ளது. மாத்தளை, கம்மடுவ கிராமம் மற்றும் நுவரலியா, எஸ்கடேல், கொங்கோடியா தோட்டங்களைச் சேர்ந்த சுமார் 70 பேர் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். தமக்கான நிவாரணங்கள் கிடைக்காமை மற்றும் பாதுகாப்பான காணியில் நிரந்தர வீடு ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதோடு போராட்டக்காரர்கள் ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். 2 மாசம் அந்த மண்டபத்தில் இருக்கோம். நாங்க ஒரு பக்கம், எங்க பிள்ளைங்க ஒரு பக்கம் இருக்குதுங்க. ஒரு முடிவு கிடைக்காதனால தானே நாங்க இங்க வந்தோம். இல்லாட்டி நாங்க ஏன் இங்க வரோம்? எங்க நஞ்சு போயிட்டு இருக்கு. ஒரு பழம் நஞ்சு போற மாதிரி நஞ்சு போயிட்டு கிடக்கு. அந்த இடத்துல போயிட்டு நீங்க இருங்கன்னு சொல்றாங்க. நாங்க சொத்தா கேட்கறோம் இல்லையா? நாங்க வாழ்றதுக்கு ஒரு வீடு. நாங்க எங்க ஒரு காலம் போயிடுச்சு. எங்க பிள்ளைங்க வாழணுமே, அதுக்கு படிக்கணுமே. அன்னைக்கு மட்டும் அந்த அனசன நேரம் வேலைக்கு ஆளுங்க போயிருந்தா, கொண்டு படிக்க போயிருந்தா, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் நடந்திருந்தா ஜனாதிபதி வாக்களித்த மக்களை சந்திக்காத போதிலும் நாட்டுக்கு நிதியளிக்கும் நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை அன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்திருந்தார். இந்நிலையில் போராட்டக்காரர்களில் 5 மாத்திரம் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்று ஜனாதிபதியின் இணைப்பு அதிகாரியை சந்திக்க வாய்ப்பளிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் அந்த மக்களின் பாதுகாப்பான காணியில் நிரந்தர வீடு என்ற கோரிக்கைக்கு ஜனாதிபதி செயலகம் உரிய பதிலை வழங்கவில்லை. எங்களுடைய நீண்டகால தீர்வு திட்டமான தனி வீட்டு திட்டம் ஒன்று பாதுகாப்பான வீடுகளை இந்த அனர்த்தம் சார்ந்த விஷயங்களில் இருந்து விடுபட்ட சரியான பொருத்தமான இடங்களில் எங்களுக்குரிய காணியை வழங்கி அதற்குரிய வீடு திட்டம் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக சரியான பதில் எங்களுக்கு எட்டப்படவில்லை. எனவே நாங்கள் மறுபடியும் இந்த விடயம் தொடர்பாக எல்லா மட்டங்களுக்கும் அழுத்தங்களை வழங்க வேண்டும் அப்படிங்கிற தீர்ப்பில் தான் இன்றைக்கு நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம். எவ்வாறாயினும் சவால்களுக்கு மத்தியிலும் டித்வா புயலுக்கு பின்னர் மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் அரசாங்கம் எடுத்த விரைவான நடவடிக்கைகளை பாராட்டுவதாக சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்து தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் அனர்த்தத்தை கையாண்ட விதம் குறித்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு காணப்படுவதாகவும் அவர்கள் ஜனாதிபதியுடனான சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளனர். வெளியிடப்படுவதற்கு முன்னதாகவே அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட யுத்த காலத்தின் போது நிகழ்ந்த பாலியல் வன்முறைகள் குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையை இலங்கை அங்கீகரிக்க மறுத்துள்ளது. உள்நாட்டு யுத்தத்தின் முடிவில் மோதல் நிலைமையில் முறைமைப்படுத்தப்பட்ட பாலியல் வன்முறை நிலவியதையும் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய தவறியதையும் ஆவணப்படுத்திய இந்த அறிக்கை தமக்கு கிடைக்கவில்லை என அரசாங்கத்தின் மூத்த அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். உயர்மட்ட அமைச்சரவை அமைச்சர்களது மறுப்புக்கு மத்தியிலும் இலங்கையில் மோதல் நிலை சார்ந்த பாலியல் வன்முறைக்கான வகைக்கூறல் அறிக்கை முன்கூட்டியே அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை உறுதிப்படுத்தியுள்ளது. வழமையான நடைமுறைக்கு அமைய இந்த அறிக்கை முன்கூட்டியே இலங்கை அரசாங்கத்திடம் பகிரப்பட்டுவிட்டது என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் ஊடக பேச்சாளர் ஜெரமி லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். மறுப்பு தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்கும் சுருக்கமான மின்னஞ்சலில் ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதிகள் அலுவலகத்தோடு அறிக்கையை பகிர்ந்து கொள்வது வழமையான நடைமுறையாகும் என்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் பேச்சாளர் உறுதிப்படுத்தினார். இந்த அறிக்கை 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் திகதியன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இலங்கையில் ஆயுத மோதல் நடைபெறும் போதும் அதற்கு பின்னரும் நிகழ்ந்த பாலியல் வன்முறைகள் வெறுமனே தனித்தனியான சம்பவங்களின் தொகுப்பல்ல, மாறாக அது ஒரு திட்டமிடப்பட்ட, பரவலான மற்றும் முறைமைப்படுத்தப்பட்ட மீறல்களின் ஒரு பகுதியாகும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அறிக்கை கூறுகிறது. அறிக்கை இணையதளத்தில் வெளியாகி 1 வாரம் கடந்த பின்பும் நீதி மற்றும் சட்டவாட்சிக்கு பொறுப்பான அமைச்சர்களும் ஐநா சபையுடனான தொடர்பாடல்களை பெறுவதற்கான முதற்புள்ளியாக அமைகின்ற வெளிவிவகார அமைச்சும் தமக்கு அது கிடைக்கவில்லை அல்லது அதன் இருப்பு பற்றி தெரியாது என கூறியுள்ளனர். இந்த அறிக்கை வெளிவிவகார அமைச்சுக்கு கிடைக்கப் பெற்றிருக்கலாம். அது யாருக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்பது குறித்து எனக்கு இன்னும் உறுதியாக தெரியவில்லை. ஆனால் எனக்கு அந்த அறிக்கை கிடைக்கவில்லை. அறிக்கை உத்தியோகபூர்வமாக பெறப்பட்டதும் விசாரணை தேவைப்படும் விடயங்கள் இருக்கும் பட்சத்தில்
தொடர்புடைய முகவர் நிலையங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் போது எம்மால் பதிலளிக்க முடியும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இலங்கையின் பிரதான நாளிதழ் ஒன்றுக்கு தெரிவித்திருந்தார். ஐநா ஆவணங்கள் எமக்கு அறிவிக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட செயல்முறை உள்ளது. வெளிவிவகார அமைச்சு அதனை பெற்று பெரும்பாலும் வினவல்களை அது தொடர்பான அமைச்சுக்கு அனுப்புகிறது. அறிக்கை இருக்கிறது என்றால் வெளிவிவகார அமைச்சு இன்னும் எங்களுக்கு எதையும் பரிந்துரைக்கவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால பதிலளித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் துஷார ரொட்ரிகோ தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட தடங்கள் காரணமாக அமைச்சர்களோடு தொடர்பாடல் நிகழாமை ஏற்பட்டுள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் அலுவலகம் நடத்திய ஆலோசனை அமர்வுகள் பல தசாப்த காலம் நிலவிய செயலற்ற தன்மை மற்றும் நிறுவன ரீதியான மறுப்புகள் காரணமாக தண்டனையிலிருந்து தப்பிப்பது இன்றியமையாதது என்ற ஒரு பரவலான நம்பிக்கை நிலவுவதை வெளிக்கொண்டு வந்தது. உயிர் பிழைத்தவர்கள் நீதித்துறையின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தினர். அதை அவர்கள் பொறுப்புக்கூறலுக்கான பாதையாக பார்க்காமல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் ஒரு பொறிமுறையாகவே பார்க்கின்றனர் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் அதன் அறிக்கையில் கூறுகிறது. ஐநா வெளிப்படுத்தல்களை அங்கீகரிக்க தவறியமை, சர்வதேச சட்டத்தின் கீழான ஒத்துழைப்பு, உடனடி விசாரணை மற்றும் நல்லெண்ண கடமைகளை மீறுவதாகும் என சர்வதேச உண்மை மற்றும் நீதி செயற்றிட்டம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. இலங்கையில் போர் நெருக்கடி சார்ந்த பாலியல் வன்முறைகள் குறித்து உயிர் பிழைத்த தமிழ் மக்களின் கண்ணோட்டங்களை ஆவணப்படுத்தும் அறிக்கையொன்றை சர்வதேச உண்மை மற்றும் நீதி செயற்றிட்டமும் இந்த மாதம் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1750 ரூபாவாக அதிகரிப்பதற்கான ஒப்பந்தம் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 200 ரூபாய் ஊதிய உயர்வை ஈடு செய்ய பெருந்தோட்ட நிறுவனங்கள் தொழிலாளர்கள் மீது அதிக வேலை சுமையை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதற்கமைய பெருந்தோட்டங்களை நிர்வகிக்கும் 22 நிறுவனங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. 2026 வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைவாக தற்போது 1350 ரூபாவாக காணப்படும் தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 400 ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த 400 ரூபாய் அதிகரிப்பில் 200 ரூபாவினை அந்தந்த பிராந்திய தோட்ட நிறுவனங்களும் மிகுதி 200 ரூபாவை அரசாங்கமும் வழங்க இணக்கம் காணப்பட்டுள்ளது. தோட்ட நிறுவனங்கள் மற்றும் இலங்கை முதலாளிமார் சம்மேளனத்தோடு நடத்தப்பட்ட பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்தார். ஜனவரி மாதம் தொழிலாளர்கள் பணிக்கு சமூகமளித்த நாட்களின் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதி முதல் இந்த அதிகரிக்கப்பட்ட சம்பளம் வழங்கப்படவுள்ளது. இந்த சம்பள அதிகரிப்பால் தோட்ட நிறுவனங்களுக்கு 6 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான மேலதிக செலவு ஏற்படும் எனவும், எனவே இத்தொழில்துறையை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்ல தொழிலாளர்களின் உற்பத்தி திறன் மற்றும் அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் முதலாளிமார் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் பிப்ரவரி 4ஆம் திகதி கொண்டாடப்படவுள்ள இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்தில் தமிழர் தாயகத்தின் அனைத்து மக்களும் பங்கேற்க வேண்டும் என வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி உள்ளிட்ட தமிழர் தாயகத்தின் பல்வேறு பிரச்சினைகளுக்கும் இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் நீதியை பெற்றுக் கொடுக்காத நிலையில் இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு கரிநாளாகவே அமைந்துள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவி அமலராஜ் அமலநாயகி தெரிவித்துள்ளார். 16 வருடங்களாக கூட ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த காணாமலாக்கப்பட்ட பிரச்சனைக்கு இந்த புதிய அரசு கூட எந்த ஒரு விஷயத்திலேயும் கவனம் செலுத்தவில்லை. வரும்போது அவர் ஆட்சிக்கு வரும்போது பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து கொண்டு வந்திருந்தார். ஏதோ ஒரு சுமூகமான ஒரு அரசியலாக பார்க்கிறாரே தவிர மற்றபடி எங்களுடைய பிரச்சனைகளுக்கான எந்த ஒரு தீர்வு திட்டங்களும் இதுவரைக்கும் இடம்பெறவில்லை. இன்றைக்கும் 350க்கு மேற்பட்ட தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை தேடி தொலைத்தவர்களாக இறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த தாய்மார்களை நாங்கள் இன்றைக்கு சாட்சியங்கள்
தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அதே போன்று தமிழர்களுடைய அனைத்து உரிமைகளையும் முடக்கப்படுகின்றது. புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய உண்மையான குரலை நெரிக்கின்றார்கள். நெரித்து ஒரு தமிழர்களுடைய ஒவ்வொரு தன் மண்ணில் தானே ஆளக்கூடிய ஒரு உரிமை இல்லாத ஒரு தன்மையை தான் ஒவ்வொரு அரசும் சிங்கள அரசியல் சட்டங்கள் ஊடாக எங்களை ஒரு அடக்குமுறைக்குள்ள கொண்டு வராங்க. அப்படியான நாட்டில் எங்களுக்கு என்ன சுதந்திரம்? இந்த சுதந்திரம் இல்லாததால் தான் நாங்கள் கருப்பு தினமாக கரிநாளாக எதிர்வரும் 4ஆம் தேதி நாங்கள் இந்த பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம். அனைத்து பொதுமக்களும் இதில் பங்கு பெற்ற வேணும். அதே போல் சிவில் சமூகங்கள், ஊடகவியலாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், இந்த இதில் உண்மையிலேயே இளைஞர் யுவதிகள் உங்களோட பங்களிப்பு இதில் இருக்க வேணும். மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.